இவங்களுடைய மனசு வந்து ஒரு பெண் சார்ந்து வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னா, ஸோ அவங்களுடைய மனசை வந்து இவங்க ஹீல் பண்ணுற விதமான சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஏதாவது சின்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இவங்களும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் இவங்களுக்கான அப்ரிஷியேஷன் இவங்களுக்கு வரணும்னா இவங்களும் தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக இவங்க எப்போவுமே பண்ணால் போதும். இவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் வந்து நிச்சயமாக இவங்களோட வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். குறிப்பிட்ட காரியம் செஞ்சிட்ருக்கேன், பட் அதற்கான ஒரு அவுட்கம் கிடைக்கல, அதை எப்படி செய்யணுன்றது ஏதோ ஒரு எனக்கு எல்லா கதவுகளும் மூடின மாதிரி இருக்குது, எந்த கதவுகளும் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, ஸோ அதற்கான ஒரு யுக்தியை வந்து இவங்க கையாளணும். எந்த பக்கம் எதை தொட்டாலும் அவங்களுக்கு பண ஈர்ப்பு ஏற்பட இருக்குது. அதனால் அதற்கு வந்து ரெடியாகிடும். இப்போ என்ன மாதிரியான ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் டெம்பரவரி, அதெல்லாம் மாறப்போகுது. வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மணி அட்ராக்ஷன் அபண்டன்ஸ் வர இருக்கிறதுனால ஸோ இவங்க இப்போ அதற்காக ரெடி ஆகணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த நேர்காணலில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இவங்களுக்கு பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்னவா இருக்குது? ஸோ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா, இவங்க ஃபஸ்ட்டு தன்னைத்தானே அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கணும். அதாவது நான் அன்லக்கி பர்சன், எனக்கு வந்து எந்த ஒரு க்ரெடிட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, நான் எதற்கும் வந்து தகுதி இல்லாத ஒரு பர்சன், அப்படிலாம் இவங்களே டவுன் பண்ணிக்க கூடாது. இவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் மற்றவங்க கிட்ட இருந்து அந்த அப்ரிஷியேஷனும் இவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஏதாவது சின்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இவங்களும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் இவங்களுக்கான அப்ரிஷியேஷன் இவங்களுக்கு வரணும்னா இவங்களும் தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக இவங்க எப்போவுமே பண்ணால் போதும். இவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் வந்து நிச்சயமாக இவங்களோட வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்ததாக மேஷராசி பரணி நட்சத்திரம், இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மேஷராசி பரணி நட்சத்திரக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது இவங்களுடைய மனசை மட்டும் எப்போவுமே ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். மனசை எப்போவுமே சந்தோஷமாக உற்சாகமாக வச்சுக்கணும். மனசை விட்டுறக்கூடாது. ஸோ எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, மன இறுக்கமாக இருந்தாலும் சரி, மனசை அப்பப்போ ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ மனசு மட்டும் இவங்களுக்கு திடமாக இருந்தது, அதை மட்டும் கிளியராக வச்சுக்கிட்டாங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சரியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக வருது. அடுத்ததாக வந்துட்டு மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம், இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பௌர்ணமி மெசேஜ் பார்க்கும்போது இவங்களுடைய மனசு வந்து ஒரு பெண் சார்ந்து வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஸோ அவங்களுடைய மனசை வந்து இவங்க ஹீல் பண்ணுற விதமான சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண் நபராக இவங்க ஆணாக இருந்தாங்கன்னா அந்த பெண் நபர், இல்லை இவங்க பெண்ணாக இருக்கிறாங்கனாலும் இவங்களுடைய மனசு, ஸோ அந்த பெண்ணினுடைய மனசை வந்து இவங்க கரெக்டாக ஹீல் பண்ணணும். அதை ரிலாக்ஸ்டாக ஆக்கணும். ஸோ அதை வந்து இவங்க பாதுகாக்கணும். ஸோ அவங்களுடைய மனசு கெடாதபடி கோணாதபடி பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து இவங்க சரியாக செய்யணும். இதை சரியாக செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இழந்ததை கூட மீட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக வருது. ஓகே. அடுத்ததாக ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி மெசேஜ் பார்க்கும்போது மனதை வந்து ரொம்ப தெளிவானதாக வச்சுக்கணும், களங்கம் இல்லாத ஒரு மனதாக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு இவங்க மனசு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதனால் இவங்க
ட்ரீம் பண்ண விஷயங்கள், கனவு காண்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதற்கு மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய எல்லா பௌர்ணமியிலையும் மனசை சரி செய்கிற விதமாக ஒரு கிளென்சிங் ஹீலிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். அடுத்ததா ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் பார்க்கும்போது இவங்க வந்து ஏதோ ஒரு மாயை மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கும், இவங்களுடைய கற்பனையில் வேற மாதிரி இருக்கும். இல்லை ரியாலிட்டியில் நடக்காத ஒரு விஷயத்துக்காக இன்னும் ஒரு கற்பனையான அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் இவங்க வெளியே வரணும். இவங்களுக்குள்ள ஒரு முகமூடி இருக்குது. இவங்களுடைய உண்மைத்தன்மை வேற, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்காக இவங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ப்ராசஸையும் அவங்க பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். ஸோ இவங்க எப்போவுமே அவங்களுடைய தன்மையில் இருக்கணும், தன்மையிலேருந்து மாறுபடக்கூடாது அப்படின்றது இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா ரிஷபராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ரிஷபராசி மிருகசிரிஷம் இவங்களுக்கான மெசேஜ் பார்க்கும்போது அமைதியாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். இவங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். ஸோ இவங்களா போய் எதுவும் வந்து முன் வந்து செஞ்சு இல்லை அவசரப்பட்டு செஞ்சு கொலாப்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இவங்க ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அதற்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா, அதற்கான அவுட்கம் வரணும்னா அதற்கான சரியான நேரம் அப்போ தான் வந்து வரும். இவங்க பிளான் பண்ண விஷயம் நடக்கணும்னாலும் அதற்கான நேரம் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க பண்ணணும். அது வரைக்கும் இவங்க நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்னும் போது யாரையும் பார்த்து போராமப்படக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங், அந்த மாதிரி வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். அதை நினச்சி சந்தோஷப்படணும். அதை தாண்டி மற்றவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கே, என்கிட்ட ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் போராமப்படக்கூடாது. யாரையும் பார்த்து இவங்களுக்குள்ள ஆசைகள் வந்து வரக்கூடாது. இவங்களுக்கான ஆசைகள் வந்து அது உண்மையாக இருக்கணும். இவங்க என்ன பர்சனலி டெவலப் ஆகணுமோ அதை மட்டும் அவங்க வந்து யோசிக்கணும். மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராமை போட்டி இதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது இப்போதைக்கு அப்படின்றது இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது இவங்க எப்பவுமே அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். யார் இவங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் சரி, யார் இவங்களை காயப்படுத்தினாலும் சரி, இவங்க மற்றவங்கள அது மாதிரி காயப்படுத்துறதோ கெடுதலோ நினைக்கக்கூடாது. எப்போவுமே இவங்க அன்போடையும் கருணையோடையும் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்கள் கூட ஏஞ்சல்ஸ் வந்து கண்டிப்பாக தடுத்துருவாங்க. ஸோ இவங்களும் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போவாங்க. ஸோ அதனால் இவங்க எப்போவுமே அன்போடும் கருணையோடும் எல்லார்கிட்டையும் இருக்கணும். அதுதான் இவங்களுக்கான மெசேஜாக. அடுத்ததான் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்னு பார்க்கும்போது இவங்க எந்த காரியங்கள் செஞ்சாலும் ஒரு யுக்தியை வந்து கையாளணும். இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியம் செஞ்சிட்டு இருக்கேன், பட் அதற்கான ஒரு அவுட்கம் கிடைக்கல, அதை எப்படி செய்யணுன்றது ஏதோ ஒரு எனக்கு எல்லா கதவுகளும் மூடினா மாதிரி இருக்குது, எந்த கதவுகளும் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, ஸோ அதற்கான ஒரு யுக்தியை வந்து இவங்க கையாளணும். அப்போ அந்த யுக்தியை எடுத்தாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வாய்ப்புக்கான கதவுகள் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா காரியமும் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான காரியங்கள் செய்கிறாங்கன்னா அதில் சில யுக்திகளை கையாளணும் இவங்க அப்படின்றது தான் இவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பேலன்ஸ்டாக இருக்கணும். மனதையும் மைண்டையும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். எந்த ஒரு காரியம் வந்து வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக செஞ்சாலுமே பேச்சுவார்த்தையோடு மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ரிட்டன் கான்ட்ராக்டாக வந்து இவங்க வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டா இவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நடந்தாலுமே இவங்களுக்கு ஃபேவரான சில விஷயங்களும் நடக்கும். அதில் வந்து அவங்க முன்னெச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால எது செஞ்சாலும் இவங்க வந்து லீகலாக செய்யணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான காரியங்களில். ஸோ மற்ற விஷயங்களில் மனசையும் மைண்டையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றத இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே.
அடுத்ததா கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் பார்க்கும்போது இவங்க ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் தெம்பாகவும் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். இவங்களுடைய பலமே இவங்களுடைய தைரியம் தான். செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது தான். இந்த 2 விஷயமும் இவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுடைய தைரியத்தை மட்டும் விடவே கூடாது, அந்த பலத்தை எப்போவுமே அவங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், ஒரு ஃபோர்ஸாக இருக்கணும், ஹார்ஸ் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். குறிப்பாக இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகும்போது இவங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா அதில் ரொம்ப துடிப்பாக இருக்கணும். இந்த ஹார்ஸ் ஃபோர்ஸ்ன்றது குதிரை வந்து வேகமாக ஓடும் போது குறுக்கில் வந்து யாராலும் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஓட்டமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணால் இவங்களுக்கு தேவையான வெற்றி ஃபுல்ஃபில்லாக இவங்களுக்கு கிடைக்கும், மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பர்டிகுலராக இவங்க வந்து பர்சனலி ஒரு ஹீலிங் எடுத்துக்கணும். அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் லவ்க்கான ஒரு ரெக்கவரி வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இல்லை ரேக்கி ஹீலிங், வேறு எந்த வகையான ஹீலிங் இவங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து இவங்க எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரதே பெரிய ஹீலிங்காக நினைப்பாங்க, அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹீலிங் எடுக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சந்தோஷத்திற்கான ஒரு கதவுகள் திறக்கப்படும். அதனால இந்த பௌர்ணமி அவங்க ஒரு நல்ல ஒரு ஹீலிங் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். இது அவங்களுக்கான மெசேஜாக. ஓகே. அடுத்ததா சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இவங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய ஃபேமிலி கம்யூனிட்டி இவங்களோட சேர்ந்து வந்து சந்தோஷமா இருக்கணும். யாரும் வேணாம் நான் தனியா இருந்துக்கிறேன், நான் தனியா என் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக தவிர எந்த ஒரு நன்மையும் நடக்காது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயாவது அவங்களுடைய கம்யூனிட்டி நம்பிக்கைக்குரியவர்கள் கூட சேர்ந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் அண்ட் இமோஷ்னலி நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது ஸோ இவங்க எப்பவுமே வந்து உற்சாகத்தோடு இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவேஷனாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்படின்னும் போது ஆக்சுவலி இவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் என்னால் முடியல, நான் சோம்பேறித்தனமாக ஆயிடுறேன், எனக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு எனர்ஜி அப்படின்னாங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடியது வந்து 3rd சக்கரா, அதாவது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா மெடிடேஷன் வந்து இவங்க டெய்லியும் எடுக்கணும். அதற்கான ஒரு ஏஞ்சலாக ஆர்க்ஏஞ்சல் ஷாமுவேல் இவங்களை வந்து எடுத்து அந்த ஒரு மெடிடேஷனை எடுக்கணும் அப்படின்றது இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. இதை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. அடுத்ததா கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னவா இருக்குன்னா இவங்களை யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ இல்லை இவங்க யாரை வந்து கேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட ஒரு கனெக்ஷன் பாண்டிங்லேயே இவங்க வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எனர்ஜி பூஸ்டராக வந்து இருக்கும். இவங்களை யார் கரெக்டாக கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பர்சனை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட எப்போவுமே ஒரு பாண்டிங்கில் இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய கேரிங் யாருக்கு தேவை அதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த கேரிங்கும் இவங்க கொடுக்கும் போது ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்குன்னா இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. இவங்களால மற்றவங்களை மனதால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். ஸோ அதற்கு ஃபர்ஸ்ட் அப்போது இவங்க ஒரு அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு அதிகமாகணும், அது வந்து இவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவலி ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்குது.
ஸோ இந்த ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி அவங்க அதிகப்படுத்திக்கிறதுனால இவங்களையும் இவங்க ஹீல் பண்ணிக்கலாம், மற்றவங்களையும் ஹீல் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அழகான வாழ்க்கை நிச்சயமாக இருக்குது. அதற்கு சில நியூ பிகினிங்ஸ் வந்து தேவைப்படுது, சில புதிய விஷயங்கள், புதிய மாற்றங்கள். ஸோ அப்போ அந்த புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள் விடியலை நோக்கி இவங்க பயணம் செய்யணும். அந்த நியூ பிகினிங் இவங்க வாழ்க்கையில் கிடைச்சா மட்டும்தான் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க அந்த பிகினிங்ஸ்க்கே வந்து தயங்குறாங்க, நம்மளுக்கு ஏன் ஒரு புது வாழ்க்கை, இப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் அதாவது அந்த புது வாழ்க்கை ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வழி. அந்த வழியை மட்டும் அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னவா இருக்குன்னா, இவங்களுடைய மனது வந்து ரொம்ப உடைப்பட்டிருக்கு, ரொம்ப ப்ரோக்காக இருக்காங்க ஒரு விஷயத்தில். ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மனசோடு இருக்கிறாங்க அப்படின்ற போது ஸோ அதெல்லாம் டெம்பரவரி தான், அது பெர்மனெண்ட் கிடையாது. இவங்க என்னென்னா என் வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் இருக்குமா, இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு அந்த வலி தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் இங்கே கொடுக்கக்கூடியது அது எல்லாமே வந்து டெம்பரவரி, அது மாறக்கூடியது, அது பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதுலேருந்து உங்களால் ரெக்கவர் ஆக முடியும், மூவ் ஆன் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸும் அதற்கு முழு சப்போர்ட் கொடுத்து அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து காத்துட்ருக்கு, மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. ஸோ அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பிக் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி, அது தமிழ் வார்த்தை, அது வேற, விக்ட்ரின்றது வேற இங்கிலீஷ் வேர்டு. விக்ட்ரின்றது அது மிகப்பெரிய மாபெரும் சக்ஸஸை வந்து குறிக்கும். அந்த விக்ட்ரி அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக சில கம்ப்ளீஷன்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்ப்ளீஷன்ஸ் அமைதியாக கடந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்ததா துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, தன்னை நம்பி வந்தவங்களை வந்து இவங்க நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்றது. இவங்க என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தாலும், இவங்களை நம்பி வரவங்களுக்கு இவங்க எப்பவுமே வந்து ஒரு ஒரு நல்ல உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கணும். ஈவன் அவங்களோட வீடு தேடி வந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடாவது கொடுத்து ஸோ அந்த விருந்தோம்பல் பண்போடு அவங்க நடந்துக்கணும். ஸோ இதை மட்டும் வாழ்க்கையில் எப்போவுமே அவங்க சரிவர செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததா விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ்னு பார்க்கும்போது இவங்க வந்து இப்போ வாழ்க்கையில் எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரியான பாதையாக இருக்கே, எந்த பாதையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சில இன்டிசிஷன்ஸ் கூட எடுத்துருக்கலாம், சில தெளிவில்லாத முடிவுகள் கூட எடுத்திருக்கலாம். பட் இன்னமும் ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, யூனிவர்ஸும் சரி ஏஞ்சல்ஸும் சரி. அந்த டைமாவது ஒரு சரியான டெசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்து அதனுடைய டெஸ்டினி என்னன்னு பார்த்து கரெக்டாக முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாமே பேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஏதோ ஒரு நடுக்கத்துலையோ ஹரிபரிலையோ ஸ்டார்ட் பண்ணுறதால அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதனால அது அடுத்தடுத்து போகும்போது அது அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இனிமே அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க எப்போவுமே ரூட் சக்கரா மெடிடேஷன் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மெடிடேஷனுக்காக ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், அதாவது நம்மளுடைய கடவுள் முருகரை கூட முன்னிலைப்படுத்தி மூலாதார சக்கர வழிபாடுகள், அதாவது மெடிடேஷன்ஸ் வந்து செய்யும் போது கண்டிப்பாக அவங்க பண்ணக்கூடிய இதுக்கு மேலே பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸோடு பண்ணுவாங்க அப்படின்றது இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்ததாக விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ்.
ஸோ விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு புயல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்க இருக்குது. அதனால் இவங்க முன்னாடியே அதற்கு ரெடியாக இருக்கணும் அண்ட் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, எல்லா காரியங்களும் கேர்லெஸ்ஸாக செய்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற விதமாக அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமேலாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிற விஷயங்கள், பண்ணுற விஷயங்களில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்க வந்து சமீப காலமாக ரொம்ப கவலையோட, மன அழுத்தத்தோட, ஒரு வருத்தத்தோட ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அழுகையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணோன்னா இவங்க பர்சனலி வந்து செல்ஃப் லவ் வந்து பண்ணணும். ஸோ இந்த செல்ஃப் லவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ஆங்ஸைட்டிலேருந்துலாம் மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், வெளியே வருவாங்க. ஸோ இனிமேலாவது செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் கேர் இதை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது இவங்க நிறைய கோவில்களுக்கு வந்து போகணும். அதுவும் பழமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு நிறைய போயிட்டு வரணும். ஸோ அது போக போக அவங்களுக்கு வாழ்க்கைக்கான சரியான பாதையும் வந்து காட்டப்படும். சரியான பாதை தேடிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த பாதை என்னன்றது தெரிவிக்கப்படும். அதனால் இனிமேல் கோவில்களுக்கு நிறையா போயிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான, அதாவது கோவில் மட்டும் இல்லாமல் தெய்வீகமான இடங்களுக்கு இவங்க அதிகமாக போயிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்ததாக தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க எந்த காரியம் எடுத்தாலும் வந்து நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த அனுபவசாலி மாதிரி நல்லா திங்க் பண்ணணும். ஸோ எதையுமே திங்க் பண்ணாமல், யோசிக்காமல் ஏதாவது முடிவை எடுக்கிறதோ செய்கிறதோ அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ அது வந்து இவங்களோட இம்மெச்சூரிட்டியை வந்து குறிக்கும். அதனால் மெச்சூரிட்டியாக இனிமேல் திங்க் பண்ணணும். ரொம்ப அனுபவமாக, அதாவது இவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் அனுபவம் பட்டிருக்காங்களோ அதை முன்னிலைப்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்ல ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்கான பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. ஆல்ரெடி அப்படி பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு தேவையானது அந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், இமோஷ்னல் சப்போர்ட் தேவை. அவங்களுடைய மேரேஜ் பார்ட்னராக இருக்கட்டும், லவ் பார்ட்னராக இருக்கட்டும், அது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான ஒரு ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்கும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு வரக்கூடிய நியர் ஃப்யூச்சரில் ஒரு அபண்டன்ஸ் வந்து இருக்குது. அதாவது நல்ல ஒரு செல்வ வளம், நிறைவான வாழ்க்கை அது வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப பிளாசமிங்காக நடக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக வந்து நடக்கும். ஸோ அந்த பிளெஸிங் இவங்களுக்கு இருக்கிறதால இனி இவங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது சக்ஸஸ் மட்டுமே மைண்டில் வச்சு அவங்க ஈடுபடணும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை, அதற்கான ஒரு பிளெஸிங் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்ததாக மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது, நன்மை தீமை, டார்க் பிரைட், இது எந்த மாதிரியான ஒரு சூழல் இவங்க கடந்து வந்தாலுமே ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க வந்து கடைபிடிக்கணும், பேலன்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்டாக வந்து வைக்கணும். அப்படி கண்ட்ரோல்டாக இருந்தால் எந்த பர்சனாக இருக்கட்டும் இல்லை எந்த காரியங்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்க முடியும், அவங்கள ஸ்டாண்டர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேலன்ஸ் இவங்ககிட்ட இல்லைன்னா அப்போ இவங்க எடுக்கக்கூடிய காரியங்களும் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போயிடும். அதனால் இவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும், சேஃப்டி கிடைக்கணும்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டைம்லேயும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது ஸோ இந்த பௌர்ணமிக்கு இவங்க வந்து ஒரு தெய்வீகமான நீர்நிலை, அதாவது குளங்கள், கோவில் குளங்கள்லேயோ இல்லை ஏதாவது கடல்லையோ வந்து இவங்க
மூழ்கணும், மூழ்கி எழுந்துக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு பாத் எடுக்கணும், இல்லை சூரிய ஒளி படுற மாதிரி அவங்க நீராடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை செய்யும் போது அவங்களுக்குள்ள முழு ஒரு கிளென்சிங் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய ஒரு சோல்லையும் சரி, அவங்களுடைய ஆராலையும் சரி, மைண்ட்லேயும் சரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கிளென்சிங் ப்ராசஸை இந்த பௌர்ணமி எப்போ அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. கும்பராசி சதயம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எந்த காரியங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு பெண் மாதிரி யோசிக்கணும். அதாவது ஒரு அம்மா ஸ்தானத்தில் யோசிக்கணும். ஒரு அம்மா வந்து மற்ற குழந்தைங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு கெடுதல் பண்ணி இன்னொரு குழந்தை நல்லாக்கும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்து இன்னொருத்தவங்க நல்லது செய்யணும்னு நினைக்காம எல்லாரும் சமமாக வச்சு யார் யாருக்கு எது நல்லது, ஸோ எது வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும், எது நம்ம கொடுக்கணும், நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ அந்த தாட் எப்போவுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றதா இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது, இவங்க எப்பவுமே சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கணும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது எதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக செய்யணும். இல்லை நான் டல்லாக தான் இருப்பேன், நான் சோகமாக தான் இருப்பேன், எனக்கு எது சந்தோஷம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகணும்னா இவங்க வந்து சாக்ரல் சக்ரா மெடிடேஷன் எடுக்கணும். ஸோ செகண்ட் சக்ரா மெடிடேஷன் எடுக்கணும். இந்த மெடிடேஷனுக்காக ஆர்க்ஏஞ்சல் ஏரியல் ஏஞ்சலை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி அந்த மெடிடேஷன் எடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும், இவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு தரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா, ஸோ இவங்க வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே கண்டிப்போடு இருக்கணும். ரொம்ப லூசராக இருக்கக்கூடாது. அண்ட் கண்ணா பின்னான்னு வந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா பணமும் இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று. ஸோ அந்த பணம் கரெக்டாக இருந்தால் தான், அந்த பணம் பொருளாதாரம் கரெக்டாக இருந்தால் தான் இவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைச்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை வந்து மற்றவங்களுக்காக விட்டுறக்கூடாது, லூசராக விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக வருது. ஓகே. அடுத்ததாக மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. தனியாக கூட மேற்கொள்றது இன்னும் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லாமல் தனியாக ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது ஸோ அவங்களுக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய விதமான வாழ்க்கை பாடம் கிடைக்கும். லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த தனிமை பயணம் மேற்கொள்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அது இந்த ஏஞ்சல் மெசேஜ் மூலயமா கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்ததாக மீனராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ். ஸோ மீனராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மணி அபண்டன்ஸ் வந்து நடக்க இருக்குது. ஸோ எந்த பக்கம் எதை தொட்டாலும் அவங்களுக்கு பண இருப்பு ஏற்பட இருக்குது. அதனால் அதற்கு வந்து ரெடி ஆகிக்கணும். இப்போ என்ன மாதிரியான ஒரு கஷ்டம், மன கஷ்டம் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் டெம்பரவரி, அதெல்லாம் மாறப்போகுது. வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மணி அட்ராக்ஷன் அபண்டன்ஸ் வர இருக்கிறதுனால ஸோ இவங்க இப்போ அதற்காக ரெடி ஆகணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. நம்முடைய நேயர்களுக்காக 27 நட்சத்திரங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். நன்றி. நன்றி.